தென் சென்னை வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கழக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய வெற்றி சின்னமான இரட்டலை சின்னத்திலே அம்மாவுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற எனக்கு மகத்தான வாக்குகளை அளித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி தேடி தர வேண்டும் என்று உங்கள் பொறுப்பாக வணங்கி கேட்டுக் கொள்கின்றேன். இந்த 5 ஆண்டுகள் மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த தஞ்சை தொகுதியை ஒரு சொர்க்க பூமியாக மாற்றி தந்திருக்கின்றார்கள். 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தஞ்சை தொகுதியை எல்லா பொறுப்பையும் வைத்திருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிறு துரும்பை கூட இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் எதையும் செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு தஞ்சை இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால், இவ்வளவு பெரிய முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்றால், இவ்வளவு பெரிய விரிவான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழுமுதற் காரணமாக இருப்பவர் மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மட்டுமே என்பதை நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்டி, அப்படிப்பட்ட அம்மாவுடைய பொற்கால ஆட்சி தொடர்ந்து ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அம்மாவுடைய ஆட்சியின் திட்டங்கள் உங்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் முழுமையாக கிடைக்கிற, குறிப்பாக பெண்களுக்காக மகத்தான திட்டங்களை அம்மா அவர்கள் தீட்டி வருகின்றார்கள். அந்த திட்டங்கள் எல்லாம் நம்முடைய பெண்களுக்கு முழுமையாக கிடைக்கிற, சமுதாயத்திலே ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வாழ வேண்டும் என்று உலகத்திலேயே அனைத்து திட்டங்களையும் தந்து கொண்டிருக்கின்ற ஒரே முதலமைச்சர் உலகத்தில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மட்டும்தான். எனவே அப்படிப்பட்ட முதல்வர் அம்மாவுடைய திட்டங்கள் அப்படியே நம்முடைய தஞ்சை தொகுதிக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அது மட்டுமில்லாமல் இந்த தொகுதியிலே விடுபட்ட கோரிக்கைகள், அதே போல இன்னும் இருக்கின்ற வளர்ந்து வருகின்ற உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆளுங்கட்சியுடைய உறுப்பினர் மட்டும்தான் அதை நிறைவேற்றி தர முடியும். இதை செய்து கொடுக்கக்கூடிய இடத்திலே இருப்பவர் மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மட்டும்தான். எனவே அம்மாவுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளராக, ஆளுங்கட்சியுடைய வேட்பாளராக இரட்டலை சின்னத்திலே போட்டியிடுகின்ற எனக்கு பெருவாரியான வாக்குகளை நீங்கள் அளித்து வெற்றி தேடி தர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொண்டு, அதே போல இந்த பகுதியிலே தேர்தல் பணியாற்ற வருகின்ற சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த திருப்பத்தூர் தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்து அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து அமைகிறேன். அதே போல நம்முடைய அன்புக்குரிய சகோதரி முன்னாள் அமைச்சர் திருமதி கோகுலேந்திரா அவர்கள் இப்பொழுது வாக்கு சேகரித்து உரையாற்றுவார்கள். மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் அருமைக்குரிய அண்ணன், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 5 ஆண்டுகள் உங்களுக்காக பணியாற்றிய மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த நேரத்திலே வாக்குறுதியை நாங்கள் அளிக்கின்றோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வெளியே வரக்கூடிய அந்த நேரத்திலே தேர்தலுடைய முடிவுகள் வரும். தஞ்சை தொகுதியில் அறுதி பெரும்பான்மையில் அதிக அளவு வாக்குகள் வித்தியாசத்திலே அண்ணன் அவர்கள் வெற்றி பெற்றார் என்ற செய்தியை அம்மா அவர்கள் பொற்பாத கமலங்களிலே சமர்ப்பிப்பதற்கு நாங்கள் உறுதியளிக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, குறிப்பாக இந்த பகுதியிலே உள்ள பெண்கள் அண்ணன் வேட்பாளர் வருகின்றார் என்று சொன்ன உடனேயே தங்கள் பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு 3 மணி நேரம் மிக ஆர்வமாக இங்கே காத்திருந்து நாங்கள் தயாராகி விட்டோம், புறப்பட்டு விட்டோம்,